ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 420. இதுக்கான கால்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கான வின்வின் ரிசல்ட் நம்பர் எடுத்தீங்கன்னா 210. இதில் நான் எடுத்த நம்பரில் ஜீரோன்ற நம்பர் பாஸ் ஆயிருந்தது. இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். ஆனால் இந்த நம்பர் வந்து இன்னைக்கான ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ வந்து அக்ஷயா ரிசல்ட் நம்பர் இந்த வாரத்தில் பாஸ் ஆன ரிசல்ட்லாம் இங்கே லாஸ்ட் எழுதியிருப்பேன். அக்ஷயா நம்பர் 065, இன்னைக்கான வின்வின் நம்பர் 210. அதே மாதிரி இது போன வார நம்பர், இது வந்து அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பர் 6 டிஜிட் நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, போன வார ரிசல்ட் நம்பரில் 2வது 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள், இங்கே 6 5 இந்த 2 நம்பர் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 6 5 எடுத்தால் 30. 30னா 3 இல்லைன்னா 0 எடுத்தால் கூட 0 மட்டும் இந்த வார அக்ஷயா ரிசல்ட்டில் இங்கே ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து வின்வினுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். வின்வினுக்கு போன வாரத்தில் 6 டிஜிட் நம்பர் வந்து 384 889. இந்த 6 டிஜிட் நம்பரில் 2வது 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 84. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 84 எடுத்தால் 32. 32னா 3 இல்லைன்னா 2 எடுத்தால் கூட 2 மட்டும் இன்னைக்கான ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த கம்பேரிஷன் வச்சு தான் இப்போ ஸ்ரீ சக்திக்கு போன வார்த்தை நம்பர் பார்த்தீங்கன்னா 372 274. இதுலேயுமே 2வது 3வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 72. இப்போ 72 பெருக்கல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 14. 14னா 1 இல்லைன்னா 4. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 1 இல்லைன்னா 4. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே அக்ஷயாவில் 2வது 3வது டிஜிட் நம்பர் 6 5. 6 5 30னா 3 இல்லைன்னா 0னா 0 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். வின்வினில் போன வார்த்தையே நம்பரில் 2வது 3வது டிஜிட் நம்பர் 8 4. 8 4 32னா 3 இல்லைன்னா 2 எடுத்தால் கூட 2 வந்து இந்த வார வின்வினில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ ஸ்ரீ சக்திக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். போன வார நம்பரில் 2வது 3வது நம்பர் வந்து 72. 72 பெருக்கல் பண்ணால் 14. 14னா 1 இல்லைன்னா 4. இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே வந்து எதுவுமே அதே வீக்லி சார்ட் வச்சு எடுத்த நம்பர் தான். போன வார நம்பர், அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பர். இந்த 2 வார நம்பர் கம்பேர் பண்ணி இங்கே இந்த வாரத்தில் ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ அக்ஷயாவில் போன வார நம்பர் 5 6 5 7 3 4. அதுக்கு முன் வார நம்பர் 2 3 5 9 5 2. அதே மாதிரி இந்த வார ரிசல்ட் நம்பர் 065. இப்போ போன வாரம் 3வது டிஜிட் நம்பர், அதுக்கு முன் வாரம் 3வது டிஜிட் நம்பர், இது ரெண்டுத்தையும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5 5 பெருக்கல் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 25. 25னா 2 இல்லைன்னா 5னா 5 வந்து இந்த வார அக்ஷயா ரிசல்ட்டில் இங்கே சி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இதே மெத்தடே நம்ம வந்து வின்வினில் எடுத்துப்போம்னா, வின்வினுக்கு போன வார நம்பர் 3 8 4 8 8 9. அதுக்கு முன் வார நம்பர் 8 3 3 4 9 5. இப்போ இதுலேயுமே 3வது டிஜிட் நம்பர், போன வாரத்தில் 3வது நம்பர் 4. அதுக்கு முன் வாரத்தில் 3வது நம்பர் 3. 3 × 4 பெருக்கல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 12. 12னா இங்கேயும் 1 இல்லைன்னா 2னா 1 மட்டும் நம்மளுக்கு இந்த வார ரிசல்ட்டு, அதாவது இன்னைக்கான ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த 2 மெத்தட் வச்சு ஸ்ரீ சக்திக்கு போன வார்த்தை நம்பர் 372 274. அதுக்கு முன் வார நம்பர் 519 6 6 5. போன வார நம்பர்லையும் அதுக்கு முன் வார நம்பர்லையும் 3வது நம்பர் பாருங்கள் 92. 92 பெருக்கல் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 18. 18னா 1 இல்லைன்னா 8 பாஸ் ஆகும். நான் ஏற்கனவே 1 வந்து ஏ போர்டில் எடுத்துட்டதுனால 8 மட்டும் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி மெத்தடில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த 2வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர். ஓகேவா? இந்த 2 வாரத்துலையுமே 3வது டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 5 5 25னா 5 இங்கே பாஸ் ஆகிருக்கலாம் இந்த வாரத்தில் அக்ஷயா ரிசல்ட்டில். வின்வினில் அதே மாதிரி தான். 3 4 12னா 1 இல்லைன்னா 2னா 1 பாஸ் ஆகிருக்கலாம். ஏற்கனவே 2 வந்து இன்னொரு மெத்தட் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன். அடுத்து நாளைக்கான ஸ்ரீ சக்திக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். போன வார 3வது டிஜிட் நம்பர், அதுக்கு முன் வாரம் 3வது டிஜிட் நம்பர். 9 × 2 பெருக்கல் பண்ணிங்கன்னா 18னா 1 ஏற்கனவே எடுத்துட்டதுனால 8 மட்டும் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போது இன்னைக்கான வின்வின் நம்பர் 861 210. இதில் 3வது டிஜிட் நம்பர் 1. அதே மாதிரி ஏபிசி போர்டில் பி போர்டு நம்பர் 1. 3வது டிஜிட் நம்பர் 5வது டிஜிட் நம்பர் வந்து சேமாக பாஸ் ஆகிருக்கணும். இதே மாதிரி இந்த ஜூன் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 5 9 5 2. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 495.
அடுத்து இந்த செட் ரிசல்ட்டில் 994542 அதுக்கு அடுத்த நாள் நம்பர் வந்து 585 பாஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்லுவாங்கன்னா 3வது டிஜிட் நம்பர் இங்கே 5, அதே மாதிரி பி போர்ட் நம்பர் 5ன்னு இருக்கும்போது இங்கே இருக்கிற ஏ போர்ட் நம்பர் பாருங்கள் 9. 9 வந்து அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ அடுத்து இங்கே 3வது டிஜிட் நம்பர் 4, அதுக்கு அடுத்து 5வது டிஜிட் நம்பர் 4. ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிற ஏ போர்ட் நம்பர் 5 அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்னைக்கான ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 861210. இதுலேயுமே 3வது டிஜிட் நம்பர் 1, அதுக்கடுத்து 5வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னாலும் 1 தான். இப்போ இங்கே இருக்கிற ஏ போர்ட் நம்பர் எடுத்தால் 2. இப்போ 2 நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். 3வது டிஜிட்டும் 5வது டிஜிட்டும் ஒரே மாதிரி இருந்தால் அங்கே இருக்கிற ஏ போர்ட் நம்பரே அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிடும். இங்கே 5 இங்கே ஏ போர்ட் நம்பர் 9 அடுத்த நாளில் இருக்கும். 4 ஏ போர்ட் நம்பர் 5 அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இன்றைக்கான நம்பரே வந்து 861210. இதுலேயுமே 3வது 5வது டிஜிட் நம்பர் 1 இப்போ இங்கே இருக்கிற ஏ போர்ட் நம்பர் 2 நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 இல்லைன்னா 4, பி போர்டில் 8, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோன்னா 182 இல்லைன்னா 482. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 1848, பிசி வந்து 82, ஏசி பார்த்தீங்கன்னா 1242. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் வீக்லி சார்ட்டு, அதுக்கடுத்து இந்த ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கேல்குலேஷனில் 1 இல்லைன்னா 4, பி கேல்குலேஷனில் 8, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2, பாக்ஸ் வந்து 182 இல்லைன்னா 482. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.